வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்னைக்கு எங்க நிக்கிறோம்டா, முல்லைத்தீவு மாவட்டத்துல புதுக்குடியிருப்புல தேவிபுரம் ஆவண்ணா பகுதியில தான் நிக்கிறோம். ஆவண்ணா பகுதியில தேவிபுரம் பாடசாலைக்கு அருகில உள்ள ஒரு மாற்றுத்திறனாளி முன்னாள் போராளி அவருடைய இல்லத்துக்கு தான் வந்து எங்களை அழைச்சிருந்தவர்கள். அந்த வகையில எங்களுடைய சணலுக்கு புதுசா வர்ற உறவுகள், எங்களுடைய சணலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு லைக் பண்ணுங்க, நல்லா பகிர வேணும் என்று கேட்டுக்கொண்டு, இங்கே வந்து ஒரு போர் நடைபெற்ற ஒரு இடம், அந்த பிரதேசத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு காணொலியை பதிவு செய்து அவர்களுக்கான ஒரு நிலைமையை பார்த்து நாங்கள் ஒரு சிறிய உதவி ஒன்றை வழங்கி நாங்கள் எங்களுடைய காணொலிக்கு பதிவு செய்ய போறோம். பாருங்க உறவுகளை, அவருடைய இல்லத்துக்கு போய் இந்த உதவி என்ன உதவி, அதுக்கு முதல் நாங்கள் அவர்களுடைய குடும்ப நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது, அதுகளை எல்லாத்தையும் தான் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் வந்து புலத்திலையும் சரி தாயத்திலும் சரி நாங்கள் எங்களோட காணொலிகளுக்குள்ள கொண்டு வர போறோம். இந்த உதவியை வழங்குறதுக்காக யார் வந்திருக்கிறோம், எங்க இருந்து வந்திருக்கிறோம் எல்லாம் நாங்கள் காட்டுவோம். பென மட்டையால அடைக்கப்பட்ட வேலி, அதுக்கு மேல தகரம் போட்டிருக்கும். மற்றது பாரம்பரிய முறைப்படி பெனமரல் நிற்குது. முறைகளே நாங்கள் இப்ப சொன்னபடி வந்து சதாசிவம் கவிராசாவுடைய இல்லத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இது தேவிபுரம் ஆவண்ணா பகுதி, தேவிபுரம் பாடசாலைக்கு அருகாமையில் ஒழுங்கையில தான் நம்ம வசித்து வருகிறோம். இடது காலை முழங்காலை கிளை இழந்த ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற அவர்கள் எங்களுக்கு அழைச்சிருந்தவர். நாங்கள் அந்த வகையில வந்திருக்கிறோம். கடந்த மாதமும் இவளை காணொளி பதிவு செய்யறதுக்காக தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த காணொலிக்கு வந்த பொழுது அவர் இங்கே இல்லை, நாங்கள் வேற காணொலிகள் பதிவு செய்கிறோம், அதுகள் அந்த வகையில இருக்கட்டுக்கும். இந்த வகையில நாங்கள் இன்றைக்கு உங்களிடங்களுக்கு வந்திருக்கிறோம். இப்போ எல்லாரும் உங்க உலக தமிழ் உறவுகள் எல்லாரும் உங்களோட காணொலியை இப்போ இந்த நிமிஷத்திலிருந்து பார்ப்பினோம். அந்த வகையில எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வகையில நீங்கள் இந்த நேரம் வந்து 1 மணிக்கு மேலே ஆயிட்டது. இந்த நேரத்துல நீங்கள் சமையல் முடிஞ்சுதா? சமைக்கல, இன்னும் சமைக்கல. சமைக்கலையே இல்லாட்டி சமையல் சாமான் பொருள்கள் இருந்தும் சமைக்க முடியாம இருக்கிறீங்களோ? சமைக்கல உண்டு. அடுத்தது வந்து இப்ப நீங்கள் நாங்கள் எல்லாம் கேள்விகள் கேட்க போறோம். இப்ப நீங்கள் முகல்கொடியா வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு விசேஷமான வந்து பிறப்பு அந்த இப்படியான காணொலிகள் ஏதாவது நீங்கள் வந்து பதிவுகள் செய்திருக்கீங்க? இதுவரைக்கும் இல்லை. உங்களுடைய சரியான பேர், உங்களுடைய மனைவியோட பேர், உங்களோட பிள்ளைகளின் மற்றது இந்த சரியான முகவரி, தேவிபுரம் எந்த பகுதி, இந்த இடம் என்றதை நீங்கள் எங்களோட உறவுகளுக்கு பதிவு செய்து. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சதாசிவம் கவிராசா. பிறந்தது தேவிபுரம் ஆவண்ணா பகுதி, புதுக்குடியிருப்பு. நான் கோயில் மட்டும் படித்தேன். படித்து கொண்டிருக்கும் பொழுது யுத்த சூழ்நிலை காரணமாக நாங்கள் யுத்த சூழ்நிலை காரணமாக விடுதலை போராட்டத்தில் இணைந்து நான் 2006ஆம் ஆண்டு இணைஞ்சேன். 2008 12 30 50ஆம் ஆண்டையில காயப்பட்டு காலில் இல்லை, வயிற்றில் பெரும் காயம், வயிற்றுல பெரிய காயம், வயிற்றுல பெரிய காயம். அப்படி இருந்து அப்படியே எங்களை அம்மா அப்பாக்கள் அங்கே இருக்கணும் தெரியாது. அப்புறம் அப்படியே புனர்வாழ் அளிக்கப்பட்டு புனர்வாழ்வுக்கு போனோம். புனர்வாழ்வுக்கு போய் அப்படியே முகாவுக்கு வந்து வவுனியா முகாவில் இருந்து அப்படியே வந்து இப்படியே முழுகுடியேற்றம் வந்து 2011 முழுகுடியேற்றம் வந்து திருமணம் செய்து கொண்டு இதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை 7ஆம் ஆண்டு படிக்கிறான். இப்படியே இந்த இல்லாம கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இருந்தது. இப்போ வயது போக போக கொஞ்சம் வேலைநிலை கஷ்டமாக தான் கிடையாது. இயக்கத்துல நான் வந்து முதல் போய் காவல்துறை வச்சிருந்தேன், தமிழ்ல போலீஸுக்கு சேர்ந்து. அப்படியே அதுல இருந்து ராதாபடையணிக்கு போனோம். ராதாபடையணி மூலம் இது என்ன எல்லாருக்கும் எடுத்து பயிற்சியில சேர்ந்து ராதாபடை அணியில யாரோட நின்று? நீங்கள் அர்ச்சனாவோட வீரத்துக்கு முன்ன அவரோட நின்றேன். அப்புறம் அப்படியே சண்டை போய் அப்படியே காயப்பட்டு 50ஆம் சண்டையில காயப்பட்டு வந்ததுக்கு பிறகு எந்த புனர்வாழ்வில் எவ்வளவு காலம் புனர்வாழ்வில் இருந்திருங்க? 1.5 வருஷம் புனர்வாழ்வு. 1.5 வருஷம். பம்பமடையிலே எங்க பாப்பா பம்பமடையில பள்ளிக்குளமும் சேர்ந்து என்ன டெக்னிக் காலேஜ் நெலுக்குளத்திலையா? அப்ப அங்க இருந்து நீங்கள் காயப்பட்டு இதுன்னு சொல்லி நீங்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இப்ப நீங்கள் வந்து பயிற்சி முதல் காவல்துறையில இருந்திருக்கிறீர்கள். காவல்துறையால வந்து எத்தனையாம் ஆண்டு இந்த காவல்துறையில இருந்து இயக்கத்துக்கு மாறல? 2006 சேர்ந்தேன். காவல்துறையில 1 வருஷம் பண்ணிட்டேன். 2006 தான் இயக்கமா மாறினீங்க? 2007 மாறி.
ரெண்டாயிரத்தி 7 மாறி 2008 காயப்படும். 2008 காயப்பட்டு வந்தீங்க. வந்து இந்த புனர்வாழ்வுகளுக்கு எல்லாம் போய் வந்து உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு 4 சகோதரர். நீங்கள் எத்தனை ஆகுது? நான் தான் மூத்தது. மெட்டாக்கள் எல்லாரும் இருக்கு. அம்மா அப்பா இருக்கிறோம். அம்மா அப்பா இருக்கு. இந்த கிட்ட இங்க இந்த இடம் தான். உங்களோட மனைவிக்கு எத்தனை சகோதரங்கள்? மனைவி இந்த பக்கம் சொல்லுங்க. எந்த மனைவிக்கு 5 சகோதரங்கள். அதில் 3 பொம்பளை 2 பொடிகள். 4 பொம்பளை பிள்ளைகளும் 2 பொடிகளும். எல்லாரும் திருமணம் முடிச்சிட்டு? இல்ல கொஞ்சம் பேர் இருக்கணும். 2 சின்ன பொடிகள் இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளையும் 2 ஆம்பளை சோறும் கல்யாணம் கட்டையில. அப்பாவும் காயப்பட்டவர் தான். அவரும் காயப்பட்டவர். அம்மா இருக்கிறோம். ஜாழ்ப்பாணத்துல இருக்கிறேன். நான் மட்டும். நீங்கள் இப்படியான ஒரு நிலையில வந்து இன்றைக்கு வயிற்றுல ஒரு பெரிய காயம், மற்றது காலையும் இழந்திருக்கிறீர்கள். இப்ப தற்போது நீங்கள் வந்து என்ன வேலை செய்து கொண்டு உங்களோட வாழ்வாதாரத்துக்கான ஒரு வேலை ஒன்று இருக்கும் தானே? என்ன கூலி வேலை? தேங்காயத்தை போறது, சம்பளத்துக்கு போறோம். ஒரு நாளும் கிடைக்குமா வேலை? கிழமையில 4 நாள் 3 நாள் மாசத்துல ஒரு 15 நாள் வேலை. அப்ப அந்த ஒரு நாளைக்கு அவ்வளவு கிடைக்குமா? அப்படி போனா ஒரு நாளைக்கு 2500 ரூபா. 2500 ரூபா கிடைக்கும். அதுகளை கொண்டு வந்து தான் இப்போ அந்த வேலை இல்லாட்டுக்கு வேற வேலை செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்புகள் இல்லை. வேற வேலை செய்ய இப்படியான ஒரு நிலையில இப்போ நீங்கள் தேங்காய் பொறுக்கிறதும் இந்த இப்படியான இதெல்லாம் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களோட பக்கங்கள்ல இப்போ உங்களுக்கு இருக்க சகோதரங்களின் உதவிகள் ஏதாவது இருக்கா? ஒரு உதவியும் இல்லை. எல்லாரும் கஷ்டம் தானே. அப்படியே ஒரு நிலையில இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து அச்சுநாண்ணையோட இருந்து தான் இப்போ உங்களுக்கு அந்த படையணி ராதாவான் காப்பில் இருந்து நீங்கள் காயப்பட்டது புனராளு போய் வந்திருக்கீர்கள். இப்படியான ஒரு முழு எத்தனையாம் ஆண்டு திருமணம் முடிச்சிருங்க? 2010. 2010. 2011 போகலாம். 2009 யுத்தம் முடிஞ்சது. நீங்கள் ஒரு வருஷம் அங்கே புனர்வாழ்வில் இருந்து நீங்கள் வந்து 11ஆம் ஆண்டு வந்து 2011 வந்து நீங்கள் திருமணம் முடிச்சிருங்க. சரி. அப்போ இப்படி திருமணம் முடிச்சு உங்களுக்கு ஒரு பிள்ளை 7ஆம் ஆண்டு படிக்கிறார் தேவிபுரம் பாடசாலையில். இப்போ உங்களுக்கு இப்போ தற்போது இருக்கிற உங்களோட பொருளாதார நெருக்கடி என்ன? உங்களை ஏன் கூப்பிட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு என்ன எப்படிப்பட்ட வாழ்வாதாரம் இருந்தது? அதே அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரத்திலேருந்து இப்படி நீங்கள் மூளை இதுலேருந்து கஷ்டத்துலேருந்து மூளைலாம் ஒரு தேவை இருக்கும் தானே? இப்போ அது சம்மந்தமாக சொல்லுங்க. எனக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து இப்போ தண்ணி பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் தண்ணி எல்லாம் போகணும். கிணறு இல்லையா? கிணறு இருக்கு. கிணறு வந்து கிட்டவர் இந்த சிவப்பு கலர்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். கார கலர்ல இருக்கு. நேற்று நைட் அடிச்ச தண்ணி உரைய வச்சுதான் நாங்க தட்டி வளர்றது. குளிக்கலாம் ஒரேஞ்சு நேரம் வந்துடும். குடுப்பு துவைச்சா உங்களுக்கு தெரியும். இவங்க பாருங்க அந்த கல்லில படைஞ்சிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூட உடுப்புலாம் துவைக்கணும். எனக்கு 7 சகோதரம் மொத்தம். எனக்கு 2ஆவது தம்பி அவர் 6 வயசுலயே செத்துட்டு. மற்ற சகோதரங்களும் இருக்கணும். இப்ப இருக்கிற 6 சகோதரம் இருக்கிறோம். 4 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும் இருக்கிறோம். அதுல நானும் வெட்டிங் பண்ணி 2ஆவது தங்கச்சியும் மற்ற தங்கச்சியும் வெட்டிங் பண்ணிச்சுன்னா இன்னும் ஒரு தம்பிக்கு 28 வயசு அவர் இருக்கிறார். மற்றவருக்கு 23 வயசு. மற்றவா கடைசி 7 படிக்கிறவா 18 வயசு. அவ 7 படிச்சு கொண்டிருக்கிறா. இப்போ உங்களுக்கு உங்களோட வீட்டு பக்கங்களால வந்து சகோதரங்களால உங்களோட அடிப்படை வாழ்வாதாரங்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு அல்லது? நாங்கள் வந்து வீட்டு உதவி கேட்கிறேன். நாங்கள் விரும்பி செய்தபடியா நாங்கள் வீட்டு ஒன்றுக்கும் கேட்கிறேன். அவையா வருத்தங்கள் துன்பங்கள்னு தெரிஞ்சா வந்து பாப்பினம் மருத்துவ செலவுக்கு 5000 6000 அப்படி போடுவினம். டெய்லி செய்ய மாட்டேன் தானே. அவையும் குடும்பக்காரர். அதோட எங்களோட அப்பாவும் வந்து ஊனமுற்றவர் தான். அவர் இயக்கத்துல இருந்து காயப்பட்டு இந்த முழங்கால் சில்லு மடிக்க மாட்டார். அதை பற்றி எனக்கு தெரியாது. சின்ன வயசுல இருந்தாங்க தெரியாது. இப்ப அதே காலிலேயே திருப்பி ஓமந்த ஜாவரம் செய்ய அதே காலிலேயே ஜீப் அடிச்சு திருப்பி அடிச்சிடம் பட்டு அவருக்கு இந்த கால் கீழே நொறுங்கிட்டு சில்லுக்குள்ள. அவருக்கு இப்போ ஆபரேஷன் செய்யறோம்னா 4 லட்சம் கேட்கறாங்க. அவர் செய்ய மாட்டேன்னு இருக்கிறார். கஷ்டம். அதெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட போய் அப்பாட்டா செய்யுங்க இது செய்யணும்னு கேட்கறேன். இவர் உழைக்கிற உழைப்பத்தான் நாங்கள் வச்சு என்ன செய்யறோம்னான உழைப்பு வச்சுதான் நாங்கள் எதுவும் செய்யறோம். நீங்கள் சொந்த இடம் இந்த இடம்? நாங்க சொந்த இடம் வந்து எங்களோட சொந்த இடம் வந்து ஊர்காவத்துறை நேரம் தானே. நீங்கள் இப்படி ஒரு நிலையில இப்ப 2 பேரும் விரும்பி செய்திருக்கீங்க. இது வந்து உங்களோட சொந்த காணியா? இது வந்து இப்ப எங்களோட அம்மாவோட சொந்த காணி. இவருக்கு அவங்களோட அம்மா கொடுத்தவோ. இவர்கிட்ட பேரு காணி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு 5 கிடக்கு. எங்களுக்கு ஆதார துண்டு சைன் பஸ் உறுதிப்படுத்தி எல்லாம். எவ்வளவு காணி? இந்த
ஒரு ஏக்கர் காணி இது. ஒரு ஏக்கர் காணி. ஒரு ஏக்கர் காணி அங்கால பின்னுக்கு ஃபுல்லா பள்ளம். மழை பெஞ்சா எங்களுக்கு அந்த படி இருக்குல்ல, அந்த படிக்கு தண்ணி தழும்பும், பாம்புகள் பூச்சிகள் எல்லாம் பெரும் உள்ளுக்கு. பள்ளக்காணி தண்ணி எல்லாம் இப்ப பாக்க அப்படி இருக்கு. மழை நேரம் வந்து வந்தா உள்ளுக்கு ஒதுரும். போய் யூனிவர்ஸை மாத்திட்டு சொல்லுங்க. இப்பதான் இப்படி இருக்கு. 2-3 மாசத்தால ஃபுல்லா தண்ணி, பாம்புகள் ஒரு பக்கம் ஓடும். வேலையில கொஞ்சம் கஷ்டம். பள்ளிக்கூடம் போகலாம் பிள்ளைகள். இதுக்கு மட்டும் எங்கட கணக்கு மட்டும்தான் தண்ணி நிக்கும். என்ன அவை மதில் கட்டினபடியா அங்க ஓடுற தண்ணி இப்ப ஓடாது தண்ணி. ஏன்னா மதில் கட்டினபடியா ஃபுல்லா தண்ணி எங்களுக்கு தான் நிக்கும். பிள்ளைய கொண்டே தூக்கி கொண்டே அங்களை விட்டுட்டு வரணும். இன்னைக்கு இப்ப இடப்பட்ட காலங்களில் ஏதாவது தோட்டங்கள் அப்படி செய்யல. காணிக்கு தோட்டம் தண்ணி காணாது. தண்ணி காணாது. தண்ணி காணாது. தோட்டமும் செய்யல. ஒரே தென்னம்பிள்ளையும் வயலும் தான் விதைக்கலாம். வேற ஒன்றும் செய்யல. தண்ணியும் கூட காணிக்கிறது காரணம் இப்படி ஒரு பேக்கால் கிடக்க அதால ஊடுற தண்ணியில இருந்து மூடிட்டு பாருங்க. மழை வந்தெல்லாம் அந்த உங்களோட வீட்டு அந்த படி மட்டும் உங்களுக்கு தண்ணி தண்ணி நிக்குமோ, சுத்தி நிக்கும் தண்ணி. அங்காலையும் இப்படி ஓடி வரும் தண்ணி, இந்த பக்கத்தாலும் இப்படி ஓடி விழாம பள்ளம் ஆயிரும். இப்ப குட்டியா கிடக்கு, கூட்டி கூட்டி ஃபுல்லா பள்ளம் ஆயிரும். எவ்வளவு நாளைக்கு தண்ணி கீழே அது நிக்கும். ஒரு 6 மாதம் 5 மாதத்துக்கு நிக்கும் தண்ணி. தண்ணிக்குள்ளால போய்தான் நாங்க வரனாங்க. அப்ப குடிநீர் எங்க இருந்து எடுக்க? குடிநீர் இவர் இப்படியே போனா சைக்கிள் வழி கொண்டு வரவர். எங்க இருந்து? புள்ளியா கோயில் அங்க அதுல இருந்து. நான் இங்க எங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கு, அவட்ட போய் தான் குளிக்கிறது, உடுக்கிறது, துவைக்கிறது எல்லாம். இப்ப இப்படி ஒரு நிலையில வந்து நீங்கள் இப்ப வேற ஒரு இயலாத ஆள் இப்படியான ஒரு நிலையில நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தற்போதுள்ள பொருளாதார நிலைமை எப்படி நீங்கள் சந்திக்கிறீர்கள்? அதை அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்றீர்கள்? பிறகு ஆள் இல்லை. இவர் வந்து இப்ப ஒரு மணலுக்குள்ள போய் தென்னந்தோட்டத்துக்கான தேங்காயை எடுத்து பொறுக்கி அப்படி நேரம் கஷ்டம். இப்ப 5 ஏக்கர் 10 ஏக்கர் காணின்னு சொன்னா தோல்ல பேக் சுமந்துதான் மெயின் ரோடு கொண்டாதான் ஏத்தணும். அது அவருக்கு சரியான கஷ்டம். அந்த கஷ்டத்தை எங்களுக்கு சொல்ல மாட்டார். ஆனா நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம், இதான் கஷ்டம் என்று உணர்ந்து கொள்ளுவோம். மாறி நேரம் சரியான கஷ்டம். சாமான்கள் வேணுன்னா அளவா சமைச்சு சாப்பிடுறது, மேலதிகமா அவிச்சு சாப்பிடுறது, அளவா சாப்பிடுறது. கடை சாப்பாடுன்றதே குறைவு. எங்கட சூழ்நிலையில கடை சாப்பாடுன்றது மாசத்துல இப்ப இந்த கொண்டாட்டங்கள் அப்படி வந்தா மட்டும்தான் நாங்களா எதுவும் செய்து சாப்பிடுவோம். மற்றும்படி போறது கஷ்டம். போக்குவரத்து இப்ப ஆட்டோ பிடிச்சா ஆட்டோவுக்கு புதுக்குடியிருப்பு போய் 2500 ரூபா. இதுல இருந்து இந்த சந்தியில இருந்து 600 ரூபா அனுப்பினோம். சில பேர் 500 ரூபா அனுப்பினோம். வாடிக்கையா போய் வந்தா வருத்த துன்பம் வந்தா சரியான கஷ்டம். உடனே போய் கொள்ளையலாது. அதால இப்ப சைக்கிள் இருக்கிறபடியா இவர் மட்டும்தான் போக்குவரத்துக்கு போய் வருவார். வேலையை போறபடியா தான் சைக்கிள்ல போவார். மற்றும்படி தூர இடங்களுக்கு போறையில மாசத்துல ஒரு கால் 2 தினம் தான் புதுக்குடியிருப்பு போவோம். டெய்லி போக மாட்டோம். சாமான்கள் மட்டும்தான் உழைச்சு கொண்டு வர காசுல சேமிச்சு வச்சு சாமான் பண்றோம். நாங்க எங்களுக்கு எந்த நிறுவனமோ எதுவுமே எங்களுக்கு உதவி இல்லை. எங்களுக்கு இந்த கச்சேரியால மட்டும் எங்களுக்கு இந்த மோட்டரும் தண்ணி டேங்கும் முள்ளு கம்பியும் இந்த தூணும் தந்தது. இது அவை தந்ததுதான், நாங்களா எடுக்கவும் இல்லை, அவை தந்தது. அதை வச்சுதான் நாங்கள் செய்த. நாங்கள் இப்படி ஒரு நிலையில இப்ப உங்களுக்கு கஷ்டம், ஒரு பிரச்சனை இருக்கு. காலையில அது அவருக்கு மாறி காலத்துல வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குது. நீங்கள் இந்த காணியில இருந்தோண்டு இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு? இப்ப நாங்கள் வந்திருக்கிறோம், இப்ப பதிவு செய்யறோம். உங்களுக்கு என்ன தேவையா இருக்குது, என்னதை தந்தா நீங்கள் இந்த கஷ்டத்தை குறைக்கலாம்? என்ன வாழ்வாதாரத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியடா? காணொலி உலகம் எல்லாம் போகும். அதுல இவ்வளவு தூரத்துக்கு ஓடி எவ்வளவு பேர் பார்க்கணும். அதுல உங்களோட நிலைமையை பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய முன்வருவினா அப்படியே ஒரு உதவியை நீங்கள் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு என்ன தந்தால் நாங்கள் அதில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அல்லது அவரை அங்க போற வேலையை வந்து இப்படி குறைச்சு கொண்டு வீட்டை இருந்து அவரை வச்சு அந்த ஒரு வேலையை செய்யணும். உடல்ல வந்து பெரிய ஓப்பன் ஆபரேஷன் செய்திருக்கு. இப்ப இந்த இதுக்கு அப்ப அவருக்கு ஒரு காலுகள்ல புண் வரும், வந்தா கண்ணால் செல்லுமாறு அப்படியான பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு வாழ்வாதாரம் வேணுமா வேண்டாம்? வேணும். அப்ப என்ன வாழ்வாதாரம் நீங்கள் சொல்லி? நாங்கள் வச்ச உழைப்புற காசுல கொஞ்சம் சேர்த்து ஒரு கோழி கூட அடிச்சு வச்சிருக்கிறோம். அதுல இருக்கிறது இந்த இதுக்கு கோழி கூட அடிச்சு வச்சிருக்கோம். நாங்களே அடிச்சு வச்சிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு கோழி தந்தாலும் எங்களுக்கு ஓகே. ஆடு வளர்க்க இயலாது. தண்ணி உயரமா போட்டுதான் கொட்டில் போட்டு வளர்க்கணும். மாடுண்டா ஓரளவு வளர்த்து கொள்ளலாம். இங்க மாடுகள் என்ன விலை போகுது தெரியாது. தெரியாது. பால் மாடு பல விலையில ஊர் மாடு இருக்கு, ஏசி மாடுகள் இருக்கு. இப்படி ஒரு பெட்டி கடைகள் போட்டால் வியாபாரம் செய்யலாது. கடைகள் போட்ட வியாபாரம் மூடாதுன்னா ஏன்னு சொன்னா அங்கால ஒரு கடை இருக்கு, இப்ப ஒரு கடை ஒண்ணு வேற போகுது. கோழி வளர்க்க விருப்பம், கோழி வளர்க்க விருப்பம், மாடு மோக்கே எங்களுக்கு.
அப்ப இப்ப உங்களுக்கு கோழி வளர்ப்பு அல்லது பால் மாடு வளர்க்குற சம்பந்தமான ஒரு வாழ்வாதாரம் இருக்கு. உங்களை நிரந்தர காணி இருக்கு, வீடு இருக்குது. தற்காலிகமா இப்போ தண்ணி சரியில்லாட்டியும் குளிக்கக்கூடிய மாறி நேரம் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. மாடு வளர்க்க மற்றும்படி பிரச்சனை இல்லை. இந்த கோழி இங்க என்ன விலை போகுது தெரியுமா? வளர்க்குற என்ன விலை போடுறாங்க? ஒரு ஒரு கோழியை வாங்குறேன்னா 2600 வேணும். நாங்கள் இப்ப எங்களோட காணொலியை நிறைவு கொண்டு வர போறோம் என்னென்றால், இப்ப அவைகளுக்கு வந்து வேண்ட நிலைமை அவர் வந்து விடுதலை பயணத்துல தன்னுடைய காலை வந்து இடது காலம் முழங்கால கீழே இழந்துட்டார். அதோட வயிற்றில் ஒரு பாரிய ஆபரேஷன் ஒன்று செய்திருக்கு. சகோதரர்கள் 2 பக்கமும் இருக்கு. ஆனால் அவைய பக்கவெல்லாம் காணாது, உதவி இல்லை. மற்றது மழை வந்தால் பாரிய வெள்ளம் நிற்கும். இப்படி ஒரு நிலையில அவர் மாறி மழை காலங்களில் வந்து தேங்காய் பொறுக்கிற வேலைகள் செய்ய முடியாது. கால் இல்லாதவருண்டு அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு. காலில் புண்பெறும், மற்றது ஒரு சேறுகள் சததிகளுக்கு போய் வளைக்கி விழுகிற ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றது மகள் ஒன்று இருந்து படிச்சு கொண்டிருக்கிறா. அப்போ ஒவ்வொரு நாளும் கால் இல்லாத ஒரு ஆளுக்கு வந்து தொடர்ச்சியா ஒரு வேலை இருந்தா அந்த ஒவ்வொரு நாளும் அவன் வாழ்க்கை திறத்தும் மாறிக்கொண்டு போகும். அப்படி இல்லாட்டிக்கு கிழமையில 2 நாள் 3 நாளுக்கு வீட்டுல வருமானம் இல்லை. வருமானம் காணாதபடியா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அவ வந்து என்ன சொல்லினோம்னு சொன்னா, தங்களுக்கு ஒரு கோழி வளர்ப்பு அல்லது பால் மாடு வந்து இந்த வாழ்வாதார உதவியாக வந்து கேட்டிருக்கணும். அந்த வகையில உலகெங்கும் வாழுகிற உறவுகள் இவைகளுடைய நிலைமையை கருத்துல கொண்டு நீங்கள் உதவி செய்யணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு சிறிய ஆரம்ப காணொலிக்கான ஒரு உதவி திட்டத்தை வழங்க போறோம். இது வந்து கோழிக்கூடு அடிச்சிருக்கணும். அந்த கூட்டை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு காட்ட போறோம். அப்போ ஆரம்பத்துக்கே நாங்கள் ஒரு கொஞ்சம் கோழியை வாங்குறதுக்கான பண உதவியை நாங்கள் செய்ய போறோம். இந்த பண உதவியை வந்து நோர்வே தேசத்துல வசிக்கிற அண்ணன் விக்கி அண்ணன் அவருடைய துணைவியாரும் இங்க வந்து நேரடியா வந்திருக்கணும். இந்த காணொலியில வந்து அவைகளுடைய நோக்கம் போராட்டத்திலே வந்து பங்கு பெற்றி அங்கங்களை இழந்த ஆக்கள், அதுல வந்து மாற்றுத்திறனாளிகளாக இனங்காணப்பட்ட ஒரு கால் கை கண்ணு இல்லாத ஆக்களுக்கு தங்களால் முடிந்த ஒரு சிறிய அன்பளிப்பொன்றை செய்யணும் என்றதை அவர்களுடைய எண்ணம். அந்த வகையில தான் இவருக்கும் வந்து முழங்காலுக்குள்ள கால் இல்லை. அந்த நிலைமையில அவை இவருக்கான ஒரு சிறிய அன்பளிப்பொண்டை வந்து இப்ப வழங்க போறோம். நோர்வே தேசத்திலிருந்து வந்திருக்கிற விக்கி அண்ணே அவருடைய துணைவியார் வந்து இவர்களுக்கான இந்த சிறிய அன்பளிப்பை வழங்கி இந்த காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர போறோம். வாங்க வாங்க, இல்ல வேண்டும் வாங்க, இது எண்ணி பாருங்க. இது பணத்தை எண்ணுங்க இருக்கா? இந்த 30,000 பணத்தை வந்து நோர்வேல இருந்து வருகை தந்த விக்கி அண்ணா குடும்பத்தினர் அவருடைய துணைவியார் வந்து கையளிக்கிற அவைகளுக்கு மென்மேலும் எங்களுடைய சேனல் சார்பிலே மிகப்பெரிய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிற நல்ல தூய சிந்தனைகள் நல்ல நோக்கங்கள் இருக்கணும். ஒரு ஆக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் இதுவரையில நாங்க 2 மணியை கடந்துட்டோம். இன்னும் மதிய உணவு எடுக்கையில இருந்தாலும் 3 கடை நிப்பாட்ட சொன்னவன். ஒரு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போவோண்டு நான் அதை அனுமதிக்கல, எப்படியே வந்துட்டவன்டா இவன் இந்த பிரச்சனையை முடிக்கணும்ண்டு. இதே போல வந்து நீங்கள் இந்த பணத்தை கொண்டு வந்து 30,000 இருக்குது, ஆக குறைஞ்சது 15 கோழியாவது வாங்கலாம். வேண்டி நீங்கள் அந்த கோழிக்கூட்டுக்க விட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வீடியோ போடுங்க. ஒரு சிறிய நாட்கள்ல இருந்து நாட்டுக்கு போயிருவினோம். நீங்கள் அப்படி ஒரு முன்னேற்றங்கள்ல வரையக்க இன்னும் உங்களுக்கு உதவி செய்வினோம். இவர்களுக்கான ஒரு பால் மாடு இங்க வந்து பால் மாடு ஒரு 4 அல்லது 5 மாடு இருக்குமா இருந்தால் இங்க பட்டி பெருகக்கூடிய மாதிரி மாடு வளர்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அவையோட கஷ்டங்கள் மாற வேண்டாம். அந்த கால்கள் கைகள் இல்லாத ஆக்கள் இந்த கால சூழ்நிலை சொல்லி இல்லாது காலத்தில் அவைகள் மிகப்பெரிய நோயாளியா மாறக்கூடிய வாய்ப்புகள் தான் கூட அதிகரிப்பு இருக்குதுன்றதை கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் சிறி நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் ஒரு நன்றி. நீங்கள் நன்றி.